Welcome to the MF Pets. வணக்கம் மக்களே, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம புதுசாக வந்து எல்லா செட்டப்ஸ் வந்து மாற்றிட்டோம். இத்தனை நாள் ஏன் வீடியோ வரலான்னா எங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, எடிட்டிங் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வாங்க வீடியோ கொடுப்போம். ஃபஸ்ட்டே பார்க்க போது வந்து நம்ம ப்ளூபெரி வந்து எடுத்திருக்கோம். ப்ளூபெரி கப்பீஸ் இது. ஆமாம், அதில் பிளாட்டினம் கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கு. இது வந்து பழைய தான், பழைய ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பெருக்கி வச்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டல் பிளாக்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு ப்ளூ கலர் ஃபேடு குறித்து வச்சுக்கோம். இதே நம்ம பிளாட்டினம் குட்டி நிறைய போட்டு இதான் மெயில் பிக்சரோட குவாலிட்டி சும்மா தரமாக இறங்கி இந்த ஆட்டை. சும்மா ஜஸ்ட் ட்ரை ஃப்ரம் த பிஜிஎம் ஆஃப் த குழி. வாங்க இப்போ புறா கூடு பற்றின இதான் புறா கூடு. நிறைய புறா போட்டிருக்கோம் இந்த ஆட்டை. நிறைய கூடு இந்த ஆட்டம் செட்டப் பண்ணியிருக்கு. இந்த இப்போ வரப்போகிற ரேஸ் வருதான், அதனால் இப்போ பாருங்கள். இது வந்து நான் ஃபீட் பண்ண போது எடுத்தேன், சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் நல்லா இருக்குது இந்த ஆட்டை எடுத்துருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்னா நிறைய கர்ணப்புறம் ஹோம்ஒர்க் புறா நிறைய எடுத்து வச்சுருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு இன்னொரு ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நாங்கள் இன்னும் இருக்கோம்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ, வேறு எதுக்கும் இல்லை. இதெல்லாம் நாங்கள் இன்னும் இருக்கோம், அதுக்கடுத்து வரும் அப்படி சொல்கிறதுக்காண்டி தான். வெளியிலலாம் ஒரு செட்டப் வச்சு அங்கே வச்சுருக்கோம் தனியாக, உள்ளே ஒரு செட்டப் வச்சு அதுங்களுக்கு தனியாக வச்சுருக்கோம். வெளியிலலாம் தோடால், உள்ளே உள்ளதெல்லாம் ஃபேன்சி கர்ண ஹோமரு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் உள்ளே உள்ளதுக்கெல்லாம். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி மாறும். ஏன்னா பட்ஜெட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்க போது அரிசி கொஞ்சம் இருக்க போது கம்பளம் நல்லா இருந்துச்சுன்னா என்ன மிக்சட் ஃபீடு வாங்கி போடுவோம் நாங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இருக்கிற மெயின் பீச்சு. வெளியே இருக்கிற தோடாது இவங்களுக்கு வந்து இற போடுவோம் நம்ம. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிறவங்க இந்த உள்ளே இருக்கிற இந்த குஞ்சு காப்பாற்ற ஒரு சில இதெல்லாம் இருக்கும், குஞ்சு காப்பாற்றக்காண்டி போட்டு வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க மேல்ஸ் இது வந்து தனியாக பிரிச்சுருவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சோண்டு மீடு தான், மிச்ச மீல் ஃபுல்லாமே நாங்கள் இற போட்டாச்சு. அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலை. இது இந்த இருக்கு பாருங்க, இந்த பெரிய கூடு அடித்து வச்சுருக்கோம், அதில் தான் போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஜோடி வெளியே கிடக்கிறது. இதை பார்த்திங்கன்னா நம்ம வெளியே இருக்க அவுட் கூடு சும்மா பேசிக்கானு தான். உள்ளே ஒரு 5 தக்காளி பெட்டி வச்சுட்டு சுற்றி செங்கல் வச்சு அடிக்கி மேலே தகரத்தை போட்டு அதுக்கு மேலே தற்பாய் போட்டு தான் வச்சுருக்கோம். உள்ளே இந்த குஞ்சிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு முன்னால் நிறைய வச்சுருந்தோம். இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து நம்மளுக்கு கிடையாது. ஃபிஷ்ஷு மேலாம் வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டோம். பப்ளிக் டெஸ்ட் நடந்துச்சு எங்களுக்கு, அதனால சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் மறுபடியும் பீஜன்ஸ் தான் இறங்கியிருக்கு. என்ன செய்ய, கொடுக்க மனசெல்லாம் தான் கொடுத்துச்சு. டெஸ்ட்டு படிக்க கவுண்ட் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டாங்க. இப்போ டெஸ்ட்டு முடிச்சாச்சு, அதனால இப்போ நாங்கள் இது புறாக்கு இறங்கியிருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம புதுசாக அந்த ஒருத்தங்கிட்ட வாங்கினோம். இந்த ஃப்ரிட்ஜில் தான் இப்போ நம்மள்ட்ட பிளாட்டினம் கப்பீஸில் வந்து கிடக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 குட்டி தாங்க போட்டோம். அதுக்கடுத்து தொட்டி ஃபுல்லாக தான். நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லாமே நம்ம தொட்டி வச்சுருந்தோம், இந்த பகுதி ஃபுல்லாமே. இதில் தான் டம்பையர் மாடி இருந்துச்சு. இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு, இந்த பக்கம்லாம் ஒரு தார்பாயை வச்சு அங்கே முன்னே ஒரு டம்பையர் கேரளா வெரைட்டி வச்சுருந்தோம். நம்ம இப்போ தகர செட்டுலாம் போட்டு புறாலாம் வச்சுருக்கு பாருங்கள். தகர செட்டு போடுறதுக்காண்டி மட்டுமே தனி ரேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ. அதுக்கடுத்து வர வீடியோவில் இனிமேல் பார்க்கலாம். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே, ரைட்.